Dear 12th standard students, in this video we are going to learn the second sum, sixth subdivision from the exercise 9.3. Evaluate the following integrals using the properties of integration. The question is integral 0 to 1 modulus of 5x minus 3 into dx. Okay, modulus அப்படினா நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. modulus of x அப்படினா எப்படி எழுதுவீங்க? minus x plus x when x is less than 0 and when x is greater than or 0 னா positive. பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ், ஏன்னா எக்ஸுக்கு பிரிக்கும்போது ப்ளஸ் மைனஸ் வரும். பட் இந்த இடத்துல வந்து 5x minus 3ன்னு இருக்கு. ஸோ 5x minus 3 அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x minus 3 equal to 0ன்னு போடுங்க. 5x is equal to 3, x is equal to 3/5. x வந்து 3/5. நமக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1, 0 to 1 இதுக்கு இடையில தான் 3/5 இருக்கும். ஸோ சம்ம இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 3/5க்கு லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் மைனஸ் 5x minus 3, 5x minus 3 minus of 5x minus 3 அப்படின்னு போடணும். when x is less than 3/5, when x is greater than 3/5 னா பாசிட்டிவ் வரும், plus 5x minus 3. இது கரெக்டாக பிரிக்கணும். இதில் கரெக்டாக பிரித்தா தான் சம் கரெக்டாக போட முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை சம்மை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. 0 to 3/5 minus 5x minus 3 into dx plus integral 3/5 to 1, 0 to 3/5 ஒரு சம்மு 3/5 to plus 1. இந்த இடத்துல மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பிரிச்சுட்டு ஆர்டினரி இன்டெகிரேஷன் தான், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் இல்லை, இது மட்டும் பிரிச்சுட்டு ஆர்டினரி இன்டெகிரேஷன் தான். எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x²/2, 3 is the constant, dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் போடுவோம்ல அதை போட்டுக்கணும். லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். தென் 5x²/2 minus 3x இன்டெகிரல் லிமிட்ஸ் வந்து 1 to 3/5. ஸோ அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு போடலாம். இங்கே அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா -5/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3/5. லோயர் லிமிட் போட்டால் 0, அதனால் நான் அதை போடலை. லோயர் லிமிட் ரெண்டுமே எக்ஸ் இருக்கிறதுனால 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, அப்பர் லிமிட் 1, 5/2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் போடும்போது சைன் சேஞ்ச், இங்கே ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். மைனஸ் 5/2 இன்ட்டு 3/5 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 3 இன்ட்டு 3/5 ப்ளஸ் 3 இன்ட்டு 3/5. ஸோ எல்லா லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வர வேண்டியது தான். இது ஸ்கொயர் பண்ணுங்கள், 9/25 இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். 3 இன்ட்டு 3 9/5, 5/2 minus 3 இதை அதுமாரி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/25, 3 இன்ட்டு 3 9/5. இந்த 9/5 9/5 ஆட் பண்ணிங்கன்னா 18/5. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா -45/50. கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கிங்க. இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி இன்ட்டு பண்ணுங்கள், -45/50. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் லிங்க் பண்ணி ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ரெண்டுத்தையும் காமன் டினாமினேட்டர் 50. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -90/50. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், -9/5 18/5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், ஏன்னா டினாமினேட்டர் சேம். 18ல் 9 சப்ராக்ட் பண்ணால் 9/5 ப்ளஸ் 5/2 minus 3. இப்போ 3 பேருக்கும் காமன் டினாமினேட்டராக 10 போட்டுருங்க. இந்த 2வை என்ட்ரு பண்ணிங்கன்னா 18, 5 into 5 25, 3 into 10 30. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 43, 43ல் 30 மைனஸ் பண்ணால் 13/10. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் 6th subdivision. That's all. Thank you.